இந்த மாதிரி வந்தாலே உங்கள் பிசி ரெடி ஃபார் ஃப்ளாஷ் அன்லாக் எனிதிங் எல்லாம் பாசிபிள். ஓகே வாங்க, இன்டர்னல் மெமரி 8 GB. ஓகே, செக்யூர் பூட்டு ஆன் இருக்கு. ஓகே, இப்போது இந்த செக்யூர் பூட்டு நம்மளுக்கு ஆன் இருக்குமா ஆஃபில் இருக்கணுமா? ஆஃபில் இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஆனில் இருக்குது. இப்போ ஆனில் இருக்கு. ஒரு சிஸ்டம் தான் புதுசாக வாங்குறீங்க. ஓகே, நீங்கள் நோட் பண்ண என்னென்ன விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்குற லேப்டாப்பில் இந்த கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி டெஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். அது இருக்கா பாருங்கள். மேக்ஸிமம் வந்து இருக்காது. என்ன இருக்காது? டெஸ்ட் மோடுன்ற ஆப்ஷன் இருக்காது. பேர் என்ன? டெஸ்ட் மோட். இங்கே இருக்காது. இப்போ இது இருக்கா இல்லையா? இது இல்லை. இதில் இல்லை. நாங்கள் வட்டம் பண்ணியிருக்கோன்னாக்கா அங்கே இல்லை. அங்கே இருக்கும், ஆனால் அங்கே இல்லை. ஓகே, அப்போது டெஸ்ட் மோடு இல்லை. ரெண்டாவது, டெஸ்ட் மோடு இல்லைன்னு ஒன்றே என்ன அர்த்தம் அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட் மோடு கண்ணுக்கு தெரியல அப்படின்னாக்கா இந்த ஒரு பிசியில் எதுவுமே பண்ணலன்னு அர்த்தம். இந்த ஒரு பிசியோ ஒரு லேப்டாப்லேயோ எதுவும் பண்ணலன்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள், இது வந்து Windows 11 பார்க்கும்போது வருது இங்கே சிம்பிள். ஓகே, சரி, இதை கிளிக் பண்ணோம். என்ன டைப் பண்ணுங்க? சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஓகே ஓகே, SOS டைப் பண்ணுறோமா? வந்துச்சுங்களா? கிளிக் பண்ணுறோம். இப்போ உங்களுடைய சிஸ்டமுடைய ஃபுல்லாக இருக்கிற இந்த என்னென்ன ஹார்ட்வேர் இருக்கோ மொத்தமே எங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ரேம் எவ்வளோ இருக்குது? 8 GB இருக்குது. ஓகே, இப்போது வாங்க, இன்டர்னல் மெமரி 8 GB. ஓகே, செக்யூர் பூட்டு ஆன் இருக்கு. ஓகே, இப்போது இந்த செக்யூர் பூட்டு நம்மளுக்கு ஆன் இருக்குமா ஆஃபில் இருக்கணுமா? ஆஃபில் இருக்கணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ஆனில் இருக்குது. இப்போ ஆனில் இருந்து ஆஃபுக்கு மாற்றணும். என்ன பண்ணணும்? பயாஸ் செட்டிங்ஸ் போகணும். பயாஸில் போகணும். பயாஸ் செட்டிங்ஸில். ஓகே, இப்போது Windows 11 பயாஸ் செட்டிங்ஸ் வந்து சில பழைய லேப்டாப்லேயோ பழைய பிசிலேயோ வந்து நீங்கள் டேட்டாவே வந்து F2 இல்லை எஸ்கேப் இல்லை F10 இல்லை F12 இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீ அழுத்தும் போது உங்களுக்கு டேட்டா செட்டப் பண்ணி உள்ளே போயிடும். பேஸில் எப்படி ப்ளூவாக வரும், உள்ள 4-5 எழுத்துலாம் இருக்கும், 4 டேப்ஸ் இருக்கும். அதுதான் வந்து என்னது ப்ளூ சம்திங் கலரு. அதுக்குள்ளே 4 டேப் இருக்கும். அதுதான் வந்து பயாஸ். அந்த பயாஸ் எதுக்குன்னா, பயாஸ் என்னென்னா, பயாஸ் அப்படின்னாக்கா இன்புட் அவுட்புட் சிஸ்டம். அதாவது பிட் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இதுதான் பயாஸ். ஓகே, இன்புட் அவுட்புட். அதாவது பேசிக்காக உங்கள் சிஸ்டமில் ஓஎஸ்ஏ போடலைன்னா கூட கீபோர்டு, மவுஸு, மதர் போர்டு லைனு, இந்த பேசிக்காக பேசிக். இது பிட்னா பேசிக். ஓகே, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகே, பயாஸ்னு அதான் அர்த்தம். ஓகேவா? அந்த பேசிக்காக வந்து எதெல்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்றத ரூல் பண்ணுறதுக்கு பேர் தானே அது பயாஸ். அப்படி இருக்கு சொல்ல. இப்போ பேசிக்காகவே என்ன இருக்குது? ஆனில் இருக்குது. இப்போது செக்யூர் பூட் ஸ்டேட்னால என்ன அர்த்தம்? உங்களோட லேப்டாப் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு டிரைவர் போடுறீங்க. அந்த டிரைவர் வந்து நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரிஜினல் டிரைவரே ஓகே தான். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? எக்ஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. பேர் என்ன சொன்னா இல்லையா? எக்ஸ்ப்ளாய்ட். அதாவது எலி ஓட்ட போடுற கதையா. ஓகே, எலி வந்து ஓட்ட போட்டு உள்ளே வந்து தேவையான எடுத்துகிட்டு போயிடும். அந்த மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பழைய டிரைவர் வேணும். என்ன டிரைவர் வேணும்? பழைய டிரைவர், ஓல்டு டிரைவர் இல்லையா? அன்சைன்டு டிரைவர். பாருங்க, அன்சைன்டு. அப்போது இது ஒரு வருஷன் ஆச்சா? அப்போ இன்னொன்று இது அன் வராது, வெறும் சைன்டு டிரைவர். ரெண்டு இருக்குது, சைன் டிரைவர், அன்சைன் டிரைவர். ஓகே,
இந்த 2 டிரைவர் தான் வச்சு என்ன பண்ணுவீங்க, நம்ம கேமை ஆரம்பிக்கிறோம். ஓகே, அப்போ டிரைவரில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது சைன் டிரைவர், அன்சைன் டிரைவர். புரிஞ்சா? சரி, இப்போ செக்யூர் பூட் ஆன் இருக்கிறதுக்கும் இந்த அன்சைன் சைன் டிரைவருக்கும் என்ன டிஃபரன்ஸு, என்ன சம்பந்தம்? இப்போ சைன் டிரைவராக இருந்தால் ஆன் இருந்தாலும் பக்கா எடுத்துக்கும், ஏன்னா அது சைன்டு. ஆப்பிளில் பார்த்துருக்கீங்களா, IPSW ஃபைல் வந்து சைன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 3 டூல்லையோ இல்லை iTunesலையோ ஓடும். அன்சைண்டாக இருந்துச்சுன்னா ஓடாது. 9% ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா SH பிளாப்ஸ் வந்து வராது. எங்கேருந்து? சர்வர் சைட்லேருந்து வராது. அது வந்து ஆன்லைன் ஃப்ளாஷிங். இப்போ அதே மாதிரி தான் செக்யூர் பூட் ஆன்லைன் சொல்ல இதை அலோவ் பண்ணும், இதை என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. செக்யூர் ஆன்ல இருக்குது, ஏன்னா வந்து இது மால் ஃபங்க்ஷன் ஆகும். மால் ஃபங்க்ஷன் அது மால் ஃபங்க்ஷன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு அர்த்தம். இதான் இது வந்து இதுக்கு சிஸ்டம் ஃபால்ட் வருன்றதுனால அது ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் ஃபால்ட் வராது, அது ஃபால்ட் வரும்னு நினச்சி என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். நம்ம அந்த வெர்ஷனை வச்சு தான், அந்த டிரைவ் வச்சு தான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ப்ளாய்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். புரிஞ்சா? இப்போ 1 மந்த் உங்கள் மொபைலில் அப்டேட் வந்துச்சு, அப்போது நியூ டிரைவர் உங்களுக்கு டேட் ஆகும். 1 மந்த் பிஃபோர் இருக்கிற மொபைலில் இருக்கிற அதுக்கு பழைய டிரைவர் தான் தேவை. புரிஞ்சாமாக்கு? பழைய டிரைவர் பழைய வெர்ஷன் இருந்தால் மட்டும் தான் ஆகும் அந்த ஓட்டையை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் இந்த ஆன் வந்து ஆஃப் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி பயாஸ் போய் காமிச்சிடலாமா? நான் சேவ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பரவாயில்ல எடுத்துக்கங்க. ஓகே, க்ளோஸ். இப்போ நான் பயாஸ் போகிறேன், இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் கவனிங்க. ஓகேவா? பயாஸ் நான் வந்து இப்போது செக்யூர் பூட் ஆனில் இருக்கிறதுனால டைரெக்டாக வந்து நீ F2 F12 F10 அழுத்தி போக முடியாது. பழைய வெர்ஷன் மாதிரி இது அழுத்தம் போக முடியாது. ஒரு சில லேப்டாப்பில் அலோட் பண்ணுது. அது ஏன் முடியாது அப்படின்னாக்கா, உங்கள் சிஸ்டம் பயாஸில் என்ன ஆகிருக்குனாக்கா, ஏன்னா என் சிஸ்டம் வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இதில் ஃபாஸ்ட் பூட்டு இல்லை குயிக் பூட் ரெண்டு இருக்கும். இது எதனா ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஆனில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த F2 F12 எதுவுமே ஒர்க் ஆகாது, நேராக ஆனால் உள்ளே போயிடும். அது பேர் குயிக் பூட். எந்த ஒரு ஆப்ஷன் காட்டாது. பழைய சிஸ்டம் பாருங்கள், ஆனும் போது கீழே டிஸ்பிளே ஆகும். F2 F7 டிஸ்பிளே ஆகி தான் உங்களுக்கு என்ன ஆகும், விண்டோஸ் மெனு ஓப்பன் ஆகும். குயிக் பூட்டோ ஃபாஸ்ட் பூட்டோ ஆனில் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஆனே உள்ளே போயிடும், எந்த ஆப்ஷன் காட்டாது, பட்டன் ஒர்க் ஆகாது. அப்படி இருக்கு சொல்ல. ஏன்னா எதுக்கு இது அப்படி பண்ணுறாங்க, நீ ஏன்னா அழுத்தி OS போட்டுருவ, சிஸ்டம் இருக்கிற டேட்டாஸை எரேஸ் பண்ணிடுவ, செக்யூரிட்டி அங்கேயே போயிடுச்சா, அப்போ தான் செக்யூரிட்டி ஆன் வச்சுருக்கான். இது இங்கே ஆன் ஆச்சுன்னா இதுவும் ஆன் ஆகிடும். ஓகே, இப்போது இதை தவிர்த்து எப்படி நம்ம பயாஸ் போகிறது, உள்ளே போக முடியும். உங்கள்கிட்ட ஆக்சஸ் பாஸ்வேர்டு இருக்குது, இன்னும் லாகின் பாஸ்வேர்டு இருக்கா இல்லையா, 1 2 3 போட்டுருப்பீங்க, சரி போடாமல் வச்சுருப்பீங்க. அப்படி இருந்துச்சுன்னா எப்படி ஈஸியாக பயாஸ் போகிறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி நான் அழுத்தினேன், ஸ்டார்ட் பட்டன் அழுத்திட்டுனா ஸ்டார்ட் மெனு பட்டன் அழுத்திருக்கேன். இங்கே சர்ச்சில் வந்து நான் சொல்கிற டைப் பண்ணுங்க, சேஞ்ச் அட்வான்ஸ்டு ஆப்ஷன், சேஞ்ச் அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப். நம்ம ஆனாகும் போது தான் நம்ம அந்த கீ மாற்றணும் கரெக்டா. ஆனாகும் போது அந்த கீ ஒர்க் ஆகணும், இல்லை பயாஸுக்கு போகணும். இது ரெண்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப் ஆப்ஷன் ஆன் ஆகும்போது இருக்கிற ஆப்ஷன் தான் நான் மாற்ற போகிறேன். ஜஸ்ட்டு இதை சேஞ்ச் டைப்னாலே நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். சிஸ்டம் செட்டிங்ஸில் இதை கிளிக் பண்ணுறோம், இன்னொரு மெனு ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கா அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப். நார்மலாக ஸ்டார்ட் அப் ஆகிறது வந்து எதுவும் டிஸ்பிளே ஆகாது, குயிக்கான உள்ளே போயிடும். அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப்னா நம்ம தேவையான எந்தெந்த ஆப்ஷன் வேணுமோ என்ன பண்ணலாம், அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, அட்வான்ஸ் ஸ்டார்ட் அப் பாருங்க, கிளிக் பண்ண இங்கே இருக்க பாருங்க, ரீஸ்டார்ட் கொடுத்துருக்கேன்னா இதை கிளிக் பண்ணணும்.
வில் ரீஸ்டார்ட் யுவர் டிவைஸ். ஸோ சேவ் ஒர்க். ஃபோன் சிஸ்டம் ரீபூட் ஆகுது. உங்களுக்கு தேவையான நீங்கள் சப்போஸ் அன்சேவ்டு ஒர்க் எதாவது இருந்தால் என்ன பண்ணிடணும், சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ரீஸ்டார்ட் நோ. ஓகே, இப்போது ரீபூட் ஆகுது. சில டிஸ்பிளேயில் வரும், சில சிஸ்டமில் வராது. இப்போ ஒரு தடவை பார்க்கலாம், வரலாம் நான் சிஸ்டம் இங்கே இதுன்னு காட்டுறேன். ஓகே, பிளாங்க் ஆகிடுச்சு. அங்கே ஒரு தடவை பார்க்கலாம். அங்கே வந்துச்சுன்னா இங்கே வரலன்னா எடுத்து வந்துடும். அங்கே வரல. ஓகே, இந்த மாதிரி கம்பெனி சிம்பிள் வந்து என்ன பிராண்டோ அந்த பிராண்ட் சிம்பிள் வரும். இந்த மாதிரி ப்ரீசைட் வரும். வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் ஒன்று வரும். இது வந்து எப்படின்னா கண்டினியூ அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு நேராக உள்ளே போயிடும். இல்லை ஓஎஸ் போட போகிறேன் அப்படின்னா யூஸ் யூஎஸ்பி டிவைஸ். பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஓஎஸ் போட்டுக்கலாம். ட்ரபிள் ஷூட் இல்லை டர்ன் ஆஃப் யுவர் பிசி. நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரபிள் ஷூட் வர போகிறோம். என்டர். இங்கே 3 ஆப்ஷன் காட்டுது. பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோர். சில பேர் வந்து இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும். அதுக்கு வந்து உங்கள் ஒரிஜினலாக எங்கே டைம் ஒர்க் ஆச்சோ அந்த இடத்துக்கு உங்கள் பழைய ரீஸ்டோர் பண்ணுங்கன்னு கேட்போம். அந்த பாயிண்ட் அது பேர் ரீஸ்டோர் பாயிண்ட்னு. அது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது நம்ம அதை விட்டுடலாம். இங்கே அதுக்கு ரீசெட் திஸ் பிசி அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா ஓஎஸ்ஏ போட, அதாவது ஓஎஸ் பென்ட்ரைவே இல்லாமல் இருக்கிற ஓஎஸ்ஏ என்ன பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது. லைக் ஃபோனில் ஆடிசர் பண்ணுற மாதிரி கணக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை அது எதுவுமே கிடையாது. அட்வான்ஸ் ஆப்ஷன் போக போகிறோம். இங்கே தான் நம்ம மேட்ரு. இதெல்லாம் நம்ம எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக வந்து யூஇஎஃப்ஐ ஃபர்ம்வேர் செட்டிங்ஸ், அங்கே போக போகிறோம். போயிட்டு என்டர் அடிக்கிறோம். ரீபூட் கேட்குது. என்டர் அடித்தா உங்களுக்கு டேட்டா எங்கே என்டர் ஆகும், பயாஸ் வந்துச்சா. இப்போது பயாஸில் வந்து அட்வான்ஸில் போகிறோம். அதில் என்ன இருக்கா பார்க்கணும். குயிக் பூட்டு, செக்யூரிட்டி என்ன இருக்கா பார்க்கணும். இல்லை, இங்கே வெறும் பூட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் பூட் எனேபிள் இருக்கா. என்டர் அடித்து டிசேபிள்டு. அப்புறமா ரைட்டு செக்யூரிட்டி போயிட்டு செக்யூர் பூட்டுங்க இருக்கா, செக்யூர் பூட் என்டர் அடிச்சு எனேபிள் இருக்கா, என்டர் அடிச்சு டிசேபிள்டு. பேக் வரும். பேக் எஸ்கேப் தான். உங்களுக்கு எஸ்கேப் எக்ஸிட் கொடுத்துருக்கான். இல்லை சேவ் எக்ஸிட்னா F10 எடுத்துலாம். நம்ம வந்து எஸ்கேப் அழுத்தலாம் பேக் மட்டும் வர்றதுக்கு. வந்துட்டு செக் பண்ண வேறு என்ன மாத்திரமானு பார்க்குறேன். எதுவும் வேறு எதுவும் தேவையில்லை கடை தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், F10 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் அடிக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு, செட்டிங் சேவ் ஆகிடுச்சு. சிஸ்டம் என்ன ஆகுது, ரீபூட் ஆகுது. ரீபூட் ஆகிட்டு நேராக உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நம்மளுக்கு செக்யூர் பூட் வந்து ஆஃப் ஆகிருக்கா இல்லையான்றதை நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ கீ எடுத்துனா ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் கீ F10 அழுத்துறீங்க அப்படின்னாக்கா டேரெக்டாகவே பயாஸ் வந்துடும். அது வந்து எனேபிள் இருந்துச்சா, நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். இப்போ கீ ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் அந்த பயாஸ் போகிறதுக்கு சுற்றி போகாமல் இப்போயே அதனால டேரெக்டாக உங்கள் பயாஸ் போயிடும். பாருங்கள் வந்துச்சா. உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ உங்களுடைய பாஸ்வேர்ட் போடணும். 19 ஓகே. இப்போது டெஸ்ட் மோட் இன்னும் வரல, இன்னும் ஒர்க் பண்ணல. நம்ம பண்ண போகிறோம். இப்போ செக்யூர் பூட் பண்ணி ஆன்லுக்கு ஆஃப்லுக்கு பார்த்துடலாம். ஓகே ஓகே. இப்போது மெனு பட்டனில் போயிட்டு சிஸ்டம் இன்ஃபர்மேஷன். ஓகே, செக்யூர் பூட் செட் ஆஃப் ஆயிடுச்சா. ஓகே, முதல்ல எப்படி இருந்துச்சு, ஆன்ல இருந்துச்சு. இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்மளை வந்து எந்த டிரைவ் கூட அலோவ் பண்ணோம், அலோவ் பண்ணிக்கும். ஆனால் அதுக்குமே நம்மளுக்கு என்ன தேவை, இங்கே டெஸ்ட் மோட் தேவை. இன்னும் டெஸ்ட் மோட் வர வைக்கல. ஓகே, இதுக்கு கமாண்ட் இருக்குது.
உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக்ஸ் வேணும், எனக்கு சிம்பிளாக வரணும் அப்படின்னா நான் சிம்பிள் ஐடியா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போகிறீங்கன்னா என்ன ப்ரௌசர் இருக்கும்? எட்ஜ் இருக்கும், எட்ஜோ க்ரோமோ ஒன்று. இப்போ க்ரோம் வச்சுருக்காரு, நம்ம க்ரோமில் போயிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்கிற வெப்சைட் போயிடுங்க. samfw.com போயிட்டு இந்த SamFW டூல் டவுன்லோட் பண்ணுறோம். SamFW டூல் நான் அது வச்சுருக்கேன் ப்ரோ, ஆனால் அதில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது தெரில அப்படின்னா சொல்லுங்கள். பாருங்கள், டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியலனா அதர் டூல்ஸில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், டவுன்லோட் SamFW டூல். இது கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் வரும். அதில் போய்ட்டு யூடியூப் வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணணும். 5.9 இது அப்பப்போ அப்டேட், வெர்ஷன் அப்டேட் ஆகிருக்கும். எந்த வெர்ஷன் அப்டேட்னாலும் நம்மளுக்கு தேவைன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகே, நான் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்டி வைரஸை நீங்கள் ஆஃப் வைக்கணும். இங்கே எதுவுமே காட்டல, நம்ம என்ன பண்ணுறோம், செக்யூரிட்டி ஃபைலில் போய் நம்ம ஆஃப் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். open with WinRAR, close, install. இந்த மாதிரி வரும்போது இங்கே டோன்ட் ரன் இருக்கும், ரன் ஆப்ஷனே இருக்காது. அப்போ இங்கே மோர் இன்ஃபோ இருக்கா, அதை கிளிக் பண்ணி ரன் எனிவே. நிறைய பேர் கேட்குறாங்க ரன் ஆப்ஷன் இல்லையேன்னு சொல்லிட்டு, அது கிளிக் பண்ணது வரும். சில பிசி மட்டும் நம்ம கேட்குற மாதிரி. ஓகே, அது டிரைவரு சில இஷ்யூலாம் கேட்கும், அதாவது எதுவும் ஸ்கிப் எஸ் ரோ கொடுத்துருங்க. நம்ம அதெல்லாம் வந்து ஆல் இன் ஒன் டிரைவர் இருக்குது, அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓப்பன் ஆச்சா? இங்கே பாருங்க, கான்ஃபிக் கொடுத்துருக்கானா, கான்ஃபிக் போயிட்டு செக்குன்னு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது சூஸ் பண்ணுங்க. இங்கே இருக்கு எல்லாமே நாட் செட். நான் 3 மொத்தம் டிசேபிள் இன்டெகிரிட்டி செக் நாட் செட், நோ இன்டெகிரிட்டி செக்ஸ் நாட் செட், டெஸ்ட் சைனிங் நாட் செட். 3மே நாட் செட்னா இன்னும் நம்ம என்ன பண்ணல, எதுவும் செட் பண்ணல, பவுண்டரி செட் பண்ணல. இப்போ டூவில் ஜஸ்ட் கான்ஃபிகர் போயிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் டிசேபிள் டிரைவர் சிக்னேச்சர், அதாவது சைன் சொன்னால, அன்சைன் சைன்டு. இப்போ சைன்டாக இருக்குது என்ன பண்ணுறோம், அன்சைனை மாற்ற போகிறோம். டிசேபிள் டிரைவர் சிக்னேச்சர் கொடுத்தோடனே ரீபூட் கேட்குதா? எஸ். இப்போ ரீபூட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், என்ன வரும், டெஸ்ட் மோடு. ஃப்ரெஷ்ஷாக இருந்த ஐடியா வரலையா உங்களுக்கு? இப்போதான் பார்க்குறோம், இப்போ பார்க்குறீங்க. ஓகே, டெஸ்ட் மோடு வந்து என்ன ஆகிடும், எனேபிள் ஆகும். எனேபிள் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொல்கிறத அந்த பிசி எனக்கு கேட்கும். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். டெஸ்ட் மோட் வந்துருக்கா பார்த்துலாமா? வந்திருக்கா? டெஸ்ட் மோட் விண்டோஸ் 11 ப்ரோ அந்த பேர் வந்திருக்கா? உங்களுக்கு இமேஜ் மாற்ற தெரியும் நினைக்கிறேன். இமேஜை மாற்றி பார்க்கலாமா? சேஞ்ச் வால்பேப்பர், நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் அதில் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கவர் ஆக மாட்டேங்குது. சா டெஸ்ட் மோட் காட்டுதாங்க. இருக்கா? டெஸ்ட் மோட் விண்டோஸ் 11 ப்ரோ அந்த பில் வெர்ஷனில் காட்டுது. இந்த மாதிரி வந்தாலே உங்கள் பிசி ரெடி ஃபார் ஃப்ளாஷ் அன்லாக் எனிதிங், எல்லாம் பாசிபிள். ஓகே,
முடியாது.